மூவிஸ் பார்க்குறது, கேம்ஸ் விளாடுறது, மணிக்கணக்காக சோசியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறதுலாம் டிஸ்ட்ராக்ஷனில் உங்களுக்கு ஒரு செம்ம ஃபீச்சர் இருக்குன்றதை புரிஞ்சுக்க நான் சொல்ல போகிறதே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் உங்கள் லைஃப் டைமை சக் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் அதையே உங்களோட ஸ்கில் செட்டாக மாற்ற முடியுன்றதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். படிக்காமல் தன்னோட கோல்ஸுக்கும் டைம் ஒதுக்காமல் மணிக்கணக்காக கேம்ஸ் மட்டுமே விளையாண்டு செமஸ்டரில் ஃபெயிலாக போன பையன் தான் ஜான். நிசானோட ஜிடிஆர் லான்ச்சுக்கு கிராண்டான ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்காக வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பிளேயர்னு நம்ம ஜானை சூஸ் பண்ணுறாங்க. கேமில் கார் கிராஷ் ஆனால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும், பட் லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ செலக்ட் ஆன பசங்களை ட்ராக்ல கார் ஓட்டத்துக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ட்ரைனிங்கில் பாஸ் ஆன நம்ம ஜான் நிசான் டீமோட அஃபிஷியல் பிளேயராக ரேஸில் கலந்துக்கிறான். இப்போ அந்த ரேஸ் என்னாச்சு, நம்ம ஜானுக்கு என்னாச்சுன்ற ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான் கிராண்ட் டூரிஸ்மோ. 2023 வந்த படம். தமிழ்லேயே நெட்ஃப்ளிக்ஸ், G5, அமேசான் பிரைம்லலாம் ஸ்ட்ரீம் ஆகுது. எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் மணிக்கணக்கா 10க்கு 10 ரூமில் கேம்ஸ் மட்டுமே ஆடின ஜானால நிசான் டீமோட அஃபிஷியல் பிளேயராகவும் அண்ட் 200க்கும் மேற்பட்ட ரேசஸ்ல கலந்துக்க முடிஞ்சிருக்குன்னா மூவிஸ் பார்க்குற ஒன்னால ஒரு பெஸ்ட் கிரிட்டிக் ஆக முடியாதா? இல்லை இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்னாலதே ஒரு நல்ல கிரியேட்டராகவோ இல்லை நல்ல இன்ஃப்ளூயன்சராகவோ ஒரு நல்ல எடிட்டராகவோ ஆக முடியாதா? கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள்